Hi, welcome to Mystic Journeys Tarot Training and Prediction. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மந்த்லி ப்ரெடிக்ஷன், ஜூன் மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலான்னு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஹெல்த்து வெல்த்து ஃபேமிலின்னும் போது ஹெல்த்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 2 கார்டு வந்திருக்கு. குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இப்போ குயின் ஆஃப் கப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வெளியில் காட்ட மாட்டாங்க. ரொம்ப இமோஷ்னல் பர்சன், பட் வெரி வெரி மச் லவ்விங் பர்சன். ஆனால் தன்னோட சுகன்றதை கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. ஆனால் குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வெட்டு 1 துண்டு 2 கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. என்ன புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் அவங்களோட கேரக்டரை மாற்றிக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா மென்டல் டென்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ 2 பேருமே இவங்க குயின் ஆஃப் கப்ஸ் வெளியில் காட்ட மாட்டாங்க. அதனால் மற்றவங்களால அவங்களோட கேரக்டர் புரிஞ்சிக்க முடியாது. குயின் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டப்புன்னு காமிச்சிருவாங்க. அதனால் அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. ஸோ 2மே என்னடா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்னால் அவங்களுக்கு ஒரு மென்டல் டென்ஷனும், அதனால் வயிறு சம்மந்தமான உபாதைகள் வரக்கூடும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே காமாக நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றை சாஃப்டாக சொல்கிறதும், நம்மளோட ஹெல்த்து நல்லா ஸ்டேபிள் ஃபுட், நல்ல ஒரு காய்கறி பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் நிறைய பண்ணலாம். அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி தொந்தரவுகள் இருக்காது. எனக்கு இந்த வாட்டி ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்வோர்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸ்வோர்ட்ஸுன்றது திங்கிங் பவரை குறிக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதம் ஃபுல்லாகவே ஓவர் திங்கிங் இருக்கும். அதையும் கடந்து எப்படி வருவீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் முதல்ல கொடுக்குறது. இப்போ வெல்த்து பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்துருக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸும் ஸ்வோர்ட்ஸுனாலே மென்டல் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது புது ஐடியாஸ் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். இது எல்லாமே ஐடியா ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சக்ஸஸும் வரும். கரெக்டான கைடன்ஸோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வரும். ஆனால் புது ஐடியா பார்த்தோன்னே நிறைய பணம் வரும்பா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணாமல் இறங்காதீங்க. இதுவும் மென்டல் எபிலிட்டியை குறிக்கக்கூடியது தான். ஸோ ஹெல்த்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓவர் திங்கிங்னால தான் உங்களுக்கு ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும்ட்டு அதுக்கேற்ற மாதிரி குயின் ஆஃப் ஸ்போர்ட்ஸும் வந்தது. வெல்த்தும் நல்ல கார்டு தான் வந்திருக்கு, பட் ஸ்டார்டிங் கார்டு. ஸோ நிறைய திங்கிங் பண்ணி நிறைய அட்வைஸ் கேட்டு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க வெல்த்தை பொறுத்தவரைக்கும். அப்புறம் ஃபேமிலியிலுமே ஸ்வோர்ட்ஸ் தான் வந்திருக்கு. 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், அப்புறம் 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கும் ஃபேமிலியில். உங்களை துரோகின்னு நினைக்கிற அளவுக்கு கூட இருக்கும். ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அதே தான், பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணாமல் பின்னாடி இருக்கிற கப்ஸ் நிமிர்ந்துருக்கு இல்லையா, அது பிளெஸ்ஸிங்ஸு. கீழே கவுந்து கிடக்குதையா, அதுதான் நெகட்டிவ் திங்கிங்ஸ் நிறையா இருக்கும், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே. ஸோ பொறுமையாக இருந்து நம்மளுக்கு ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த மாதத்தை கடக்கணும். ஓவரால் கார்டு பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட். ஏஸ் ஆஃப் ஸ்வோர்டுமே காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்குது. அதாவது நியூ பிகினிங், நியூ திங்கிங் வித் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ்.
டிவைன் ஹேண்ட் வெளியில் வருது இல்லையா, அதனால காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இங்கே க்ரௌன் கூட பாருங்கள் வருது இல்லையா. ஸோ டிவைன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸோடு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் என்ன மோர் ஆஃப் திங்கிங், இதெல்லாம் வந்து த்ரோகின்னு நினைக்கிறது வந்து மோர் ஆஃப் திங்கிங்கில் தான் இருக்குமே ஒழிய ஆக்சுவலாக இருக்காது. அதே மாதிரி ஹார்ட் பிரேக் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்து நல்லா யோசித்து நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை யோசித்து இறைவனுக்கோ இயற்கைக்கோ தேங்க்யூ சொல்லி நீங்கள் கடந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.